மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். டாஸ்மார்க் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. மற்றும் தமிழக முதலமைச்சர் கர்நாடகா இப்போதைக்கு வர வேண்டான்ட்டு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கேரளா ஆதரிச்சிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் சவுகார்பேட்டை இஷ்யூன்ட்டு தமிழக அரசியலில் பல்வேறு விஷயங்கள் நடந்த வண்ணம் இருக்குது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று உங்களுக்கு பெரிய ஆதரவுலாம் இருந்தது பார்த்தோம். இவ்வளோ பேர் உங்கள் மேலே அன்பாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் போட்டிருந்தது ரொம்ப கரெக்டாக இருந்தது. குழந்தை தொழிலாளி இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிவில் ஆஸ்பிரண்ட்டு வச்சு அவரை பயன்படுத்துகிறீங்க, ஊக்கப்படுத்துறீங்க. ஆக்சுவலாக சிவில் ஆஸ்பிரண்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதுக்காக எவ்வளோ படிப்புகள் எவ்வளோ முனைப்புகள் இருந்திருக்கும், எவ்வளோ விஷயம் தேடி படிச்சிருப்பீங்கன்னு. அது நான் பார்த்துருக்கேன். என்னுடைய சொந்த இதுலேயே என் பையனும் அந்த இதுதான். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ புத்தகங்கள், எவ்வளோ விஷயங்கள் எழுதுறது, தேடல்கள் அந்த மாதிரின்னு. கிட்டத்தட்ட அவர்கள் தேர்வு செய்யப்படாத ஒரு அதிகாரிகள் தான்ன்ற மாதிரி தான். அப்போது உங்களுடைய அனுபவங்கள் மேலும் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக வளர்த்துக்கணுன்றது தான் அவர்களுடைய எல்லாருடைய அது சாராம்சம். அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இது பண்ணோம். அதே மாதிரி கேட்டால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, கேட்காம பல பேர் ஹைப் பண்ணுறாங்க. கேட்டால்தான் சப்ஸ்கிரைப். நேற்று கொஞ்சம் ஓடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப்பு. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50,000 கொண்டு நிறுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு கேட்காம இருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு ஒரு 36,000 37,000 வந்துருக்குது. கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்றது தான். இது இல்லாமல் ஒரு வாசகர் இந்த தனியார் மயம் பற்றி பேசியிருந்தேன். டாஸ்மார்க் தனியார் மயம் அவர் கர்நாடகாவோட ஒப்பிட்டு அங்கெல்லாம் இருக்கே அப்படின்னும், இன்னொருத்தர் காவல்துறை இருக்க, ரவுடிகளை விடவா காவல்துறை அப்படின்னு கேட்டிருக்காரு. தம்பி விஜய் ரசிகர் பல பதிவுகள் போடுவார், நானும் பார்த்துருக்கேன். காவல்துறை ரவுடிகளை விடவா காவல்துறை அப்படின்னா போன 5 வருஷம் எப்படி நடந்ததுன்னு தெரியும். எங்கள் தலைவர் விட மாட்டாருன்னா உங்கள் தலைவர் செந்தில் பாலாஜியை விட்டுட்டார். இதே காவல்துறை தானே? ஆமாம். முன்ஜாமீன் ரத்து கைது பண்ணீங்களா? ஜெயலலிதா இருந்தால் நடந்திருக்குமா? இப்போ காவல்துறை எப்படி பயன்படுத்துறதுன்னு முன்னாள் காவல்துறை தலைவர் கண்ணப்பன், உளவுத்துறை தலைவர் அவர் எழுதின கட்டுரை இருக்குது. அதையும் நான் பேசிடுறேன் நடுவில். நம்ம பலர் தான் பேசினதை அவர் அப்படியே அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது காவல்துறை போன கவர்மெண்ட்டில் இதே டாஸ்மாகில் என்னென்ன பிரச்சனை நடந்தது, எவ்வளோ அநியாயம் நடந்ததுன்னு பார்த்தோம். இது கவர்மெண்ட் இருக்கும் போதே ஒரு குரூப் உட்காந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லாம் பண்ணிச்சேன். அப்போ ஊருக்கு ஒரு கவர்மெண்ட்டு மாதிரி தனியார் இது கொடுத்தீங்கன்னா அவன் இந்த பீகார்லலாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, பீகார் உத்தரப்பிரதேசலாம் இந்த ஜாட் இந்த மாதிரி இந்த நிலப்பிரபுக்கள் இது அவங்க தனியாக படம் வச்சுருப்பாங்க, துப்பாக்கி அது. அவங்க இந்த மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க, விவசாயிகள், மற்றவங்கள என்ன வேணால் பண்ணுவாங்க, கேட்குறதுக்கு ஆளே இருக்காது. அந்த மாதிரி இவர்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இவர்கள் தனித்தனி ராஜ்யம் நடத்திட்டு இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு இவங்களால பெரிய பிரச்சனையாக மாறும். வெறுமனே இந்த ரவுடிசம் பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணுவான், வண்டியை நடுரோட்டு நிறுத்திருப்பான். ஒருத்தன் அப்படியே போகிறான் சார், டிராஃபிக் ஜாம் எடுத்து விடனா அவனை போய் அடிப்பான். போலீஸுக்கு போனால் போலீஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி தான் நடக்கும். அப்புறம் போலீஸ்லாம் என்ன போலீஸ்னா அப்படியே ரொம்ப நேர்மையாக இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இது பண்ணுவாங்களா? அவங்களும் ஒரு தராசு வச்சுருப்பாங்க. என்னப்பா அவர் வட்டச்செயலாளர், அவர் ஒயின் ஷாப் வச்சுக்கிறாரு, செல்லமாக ஒரு அடி அடிச்சார், 2 பல்லு வந்துச்சு, போய் பல்லு கட்டிக்க, அவர் தான் பணம் தரேன்றாருல, கை கொடுப்பா, அண்ணன்ட்ட கை கொடு, நல்ல மனுஷன் அப்படின்ட்டு சமாதானம் பண்ணுற வேலைலாம் நடக்கும். இல்லாட்டி உன் மேலேயும் கேஸ் போடுவோம், பரவாயில்லையா? ஐயோ அடி வாங்கி 2 பல்லு போய்க்குதுன்னா என் மேலே கேஸ்னால் நீ தான் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டின, சமூகத்தில் பெரிய மனுஷன் அவருன்னு பண்ணுவாங்க. அப்போது போலீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் நம்மளே கொண்டு போய் தலையை கொடுக்குற மாதிரி ஊருக்கு ஊர் இந்த இது ஒரு பார்ட்டு. இன்னொரு நண்பர் கர்நாடகாலாம் இருக்குது, அங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்க. நான் கூட அவர் கேட்டு போட்டிருந்தேன், கர்நாடகாவில் தான் லோகாயுக்தா இருக்குது, இங்கே இருக்கா? இங்கே இருக்குது, பேருக்கு இருக்குது, எங்கே இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. யார்கிட்டயா கேட்டு பாருங்கள். இதே அறப்போர் இயக்கம் எத்தனை புகாரில் கொண்டு போய் லோகாயுக்தா கொடுத்துருக்காங்க. ஏதாவது பண்ண முடியுமா? பல்லு பிடுங்கின பாம்பு பார்த்துருக்கீங்களா? அது என்ன கொத்தினாலும் வலிக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதே கர்நாடகா லோகாயுக்தா ஸ்ட்ராங்காக இருக்குது. ராஜநாகம் போட்டுச்சுன்னா முடிஞ்சது கதை. லோகாயுக்தா போலீஸ்னா இருக்குது, நம்ம பேசியிருக்கோம். அப்போ அவ்வளோ பவர் அங்கே ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்குது. அதனால் ஒரு மாநிலத்தை இன்னும் மாநிலத்தெல்லாம் கம்பேர் பண்ணிலாம் நீங்கள் இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. அதனால் நண்பர்கள் மேம்போக்காக சில விஷயங்களை பார்க்காதீங்க. நாங்கள் பார்த்து அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அரசியல்வாதிகள் தான் எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போ இந்த மாதிரி தனியார் மயம் விடும்போது அவங்க தான் எடுப்பாங்க.
அதிகமாக அதிமுகவில் தாவேகளை சேர்ந்த அதிமுகவில் எடுப்பாங்க, திமுக காரங்க எடுப்பாங்க, வெளியில் இருக்க அதிமுக காரங்க எடுப்பாங்க, மற்ற கட்சிக்காரங்க எடுப்பாங்க, தாவேகாரங்க எடுப்பாங்க. அப்போ அவங்கவுங்க ஒரு ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. யார் கேட்க முடியும்? பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. இதனால தான் தனியார் மயம் வேணான்றோம். இந்த விஷயத்தில் கேள்விகளுக்கு போகலாமா? போகலாம் சார். டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கையெழுத்து போடுறது கூட 6ஆம் தேதி வரை விலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அது குறிப்பாக 6ஆம் தேதி? 5ஆம் தேதி கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. அதை சாக்க வச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்கா? அப்படி இல்லை. இந்த வழக்குடைய செக்ஷன் பார்த்துருக்கீங்கன்னா பெரிய இது. அதாவது ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன். நீங்கள் எம்எல்ஏ பேர வழக்கில் கூட நீங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 8 and 12 அது வந்து அரசு ஊழியரை லஞ்சம் கொடுப்பது வாங்குவது இந்த மாதிரி இதுதான். இது வந்து அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அந்த 120B சொன்னல குற்றச்சதி, கிரிமினல் கான்ஸ்பிரசி, ஏன்னா இடி வரதுக்கான நல்ல ஒரு இது. செக்ஷன் 167 பொது ஊழியர் தவறான ஆவணத்தை தயாரிப்பது, போர்ஜரி, டாக்குமெண்ட்டு கரெக்ஷன் பண்ணுறது, இந்த இதுக்கு திருத்துறது இந்த வேலை, இதுக்கு வந்து 167. செக்ஷன் 409 பொது ஊழியர் அல்லது வங்கியாளர் செய்யும் நம்பிக்கை துரோகம் மோசடி, இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட்டு இந்த பொதுமக்களுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான, அதாவது பண மோசடி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். 109 இது இந்த மாதிரி குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கிறது எல்லாரையும் போடும்போது 109 சேர்த்து போடுவாங்க. ஒரு 50 பேர், 20 பேர், 30 பேர், 10 பேர் அப்படின்னா 109, 120B இதெல்லாம் கூட்டு சதி இந்த மாதிரி போகுது. 420 பெரிய 420 ஆவான்னுவாங்கல்ல, என்னன்னா மோசடி பேர், அந்த மாதிரி ஏமாற்றுதல், சொத்துக்களை பெறுதல், இதுதான் சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்டி. இது வந்து 420 செக்ஷன். இது இல்லாமல் பிஎன்எஸ் புது செக்ஷன்லையும் போட்டிருக்காங்க. அதனால 61/2 குற்றச்சதி, கிரிமினல் கான்ஸ்பிரசி தொடர்பான புதிய பிரிவு இது. அதே மாதிரி செக்ஷன் 201 பிஎன்எஸ் ஆதாரங்களை அழித்தல் அல்லது குற்றவாளியை காப்பாற்ற பொய் கூறுதல். இது வந்து இது ஒரு முக்கியமானது. அப்புறம் 316/5 நம்பிக்கை துரோகம் செய்தல், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, இது ஒரு புது பிரிவு. இதெல்லாம் கூட அடிஷ்னல். இதை விட முக்கியமானது ஊழல் தடுப்பு சட்டம். நான் சொன்னல பிசி ஆக்ட் 8 and 12 தான் அதுக்கு போட்டாங்க. 13B இதெல்லாம் வந்து இது 1988 கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு 2018. இதில் வந்து செக்ஷன் 13/2 RW 13/1A இது வந்து பொது ஊழியர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான வழிகளில் சொத்து சேர்ப்பது, சொத்து குவிப்பு, இந்த மாதிரி இதுக்கானது. செக்ஷன் 7C RW 12 லஞ்சம் வாங்குதல், ஊழல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருத்தல் அல்லது லஞ்சம் கொடுக்க முயலுதல், இந்த மாதிரி செக்ஷன்லாம் போட்டு 100 கோடி ரூபாய்க்கு மேலேன்றாங்க. 100 கோடி ரூபா இல்லை, நீங்கள் இன்றைக்கி அறப்போர் இயக்கம் சொல்லிக்கிது பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டுக்கான அந்த இதுக்கே 300 கோடி ரூபா வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் இவ்வளோ கோடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு பதிவு பண்ணி ரெய்டு போய் எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. நேற்று நம்ம பேசின மாதிரி இதே தான் ஈடியும். நேற்று நம்ம பேசுனதில் ஒரு விஷயம் குறிப்பிட்ட மாதிரிலாம் தெரில, ஈடியுடைய அந்த இடைக்கால தடை இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அதை ரிவோக் பண்ண சொல்லி கேட்டிருக்கணும். ஏன் கேட்கலன்னு நேற்று ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, அந்த சட்டம் சம்மந்தப்பட்டவர். ஏன் பண்ணல? அதானே இவங்க வேலை. அது பண்ணி தான் இடி கையை அவுத்து விட்ட மாதிரி ஆயிருக்கும்ல. இவங்க ஏன் பண்ணல? எப்படி ஆம்ஸ்டாங் வழக்கில் இன்றைக்கி பேச போகிறது எல்லாமே தாவேகா எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணாங்க, என்னென்ன பின்னடைவுன்றது தான் இன்றைக்கி பேச போகிறதுலாம். நீங்கள் இப்படியே போனீங்கன்னா கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டு போயினே இருப்பாங்க. அப்போது இந்த இதை ரிவோக் பண்ணியிருந்தா செந்தில் பாலாஜிக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய இருக்கும். அப்போ உங்களை யார் தடுக்கிறா? நான் சொன்ன அதே பள்ளங்கதை தான். பள்ளத்தில் ஏன்பா பள்ளங்குதுன்னு சொல்ல வேண்டிய, போய் உளுந்துனேங்கிறாங்க, வேடிக்கை பார்த்துன்னு. நீ என்கிட்ட கேட்டியா அங்கே பள்ளங்குதுன்னு? அந்த மாதிரி தான் அதிகாரிக்கிறான். என்கிட்ட கேட்டிங்களா சார் இது என்ன செய்யணும் கேட்டிங்களா சார்னு? அப்புறம் நீ எதுக்கு இருக்கிற? பாதி பேர் டிஎம்கே மைண்டில் தான் இருக்கிறான், திமுகவை காப்பாற்றுற. ஏன்னா நீ வந்துட்டு நீதி, நேர்மை, நாணயம், ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கட்டிங் வாங்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாதுன்னா நேரத்துக்கு வரணும். இதை விட போதாதான் அவனுக்கு கோவம் வரத்துக்கு? அப்போ இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை விட உஷாராக இருக்கணும். ஜெயலலிதா மாதிரி இருக்கணும், அவள் தான், வேற ஒன்றும் வேணாம். ஒரே உதாரணம் ஜெயலலிதா தான். அவங்கள அந்த அம்மையார் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே. அப்போது அந்த இதை ரிவோக் பண்ணாமல் விட்றீங்க. அதுலேயும் இதே வழக்கு சம்மந்தமான இது இப்போ இது சரி முன்ஜாமீன் கேட்குறாரு. உங்கள் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன போலீஸ் அதிகாரியா? விஜய் என்ன போலீஸ் அதிகாரியா? இல்லை. திரைப்படத்தில் டெப்டி கமிஷனராக வருவார், அதுக்காக அவர் டெப்டி கமிஷனரா? இல்லை. அப்போ அவர்
ஆதவ அர்ஜுனா ஹைட்டாக இருக்கிறதுனால அவர் நான் பெரிய போலீஸ் அதிகாரியா? இல்லை குள்ளமாக இருக்கிறதுனால நம்ம புஷி ஆனந்த் ஏதாவது அதிகாரியா? அப்போது இவங்க தான் சொல்லணும், சார் ரைடு போயிட்டோம், விசாரிச்சிட்டோம், இப்போ அரெஸ்ட் பண்ணோன்னா ஷேடோ போட்டுறோம் சார், முன்ஜாமீன் போயிடுவார் எப்படியோ நாளைக்கு, முன்ஜாமீன் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே தூக்கிடலாம் சார். அவங்க இருந்தான்னா சொல்லுவாங்க, ஜெயலலிதா இருந்தா பேட்டா உள்ளே தூக்கி போடல, அம்மா பார்த்துக்கிறேம்மா, அம்மா முன்ஜாமீன் போகிறாங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எங்கே வழக்கறிஞர் டீம் ரொம்ப வீக்காக இருக்கும் தவேக சைடு. எது வீக்காக இல்லைன்னு கேளுங்க, நான் வர்றேன் ஒவ்வொன்றா. அப்போ இதில் எங்கே வீக்கு? அப்போ ஆலோசகர்களா இல்லை யார் என்ன? இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கண்ணப்பன் சொல்லிட்டு உளவுத்துறை ஐஜியாலாக இருந்தவர், இன்டர்னல் செக்யூரிட்டி இதெல்லாம் இருந்தார். இந்த வெளிநாடு இந்த எல்லைப்புற விஷயங்கள்லாம் பார்க்குற அந்த துறை, அதில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து பெரிய பொறுப்பில் இருந்தார், ஐஜியாக இருந்தார். சிறப்பான எழுத்தாளர், பேச்சாளர். அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் உளவுத்துறைன்றது எப்போ தோன்றுச்சு? சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. திடீர்னு சிப்பாய் கழகம் வந்து, சிப்பாய் கழகம்னு நம்ம சொல்லக்கூடாது, சிப்பாய் புரட்சி. அது புரட்சி. நம்மளுக்கு எப்படிலாம் பாடம் கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா? டல்ஹவுசி பிரபு, அப்புறம் இந்த பிரபு, பிரபுவாடா அவங்க சிவாஜி புள்ளியா அவங்க? பிரபுன்னு என்னது? அந்த பெரியப்பா அந்த இது ராஜாவுக்கு அர்த்தது. நம்மளை இப்படி தானே உருவாக்கி வச்சுக்கிறானுங்க. டல்ஹவுசின்னு சொல்லிட்டு போயேன், அவனே சொல்ல மாட்டான், ஏய் கால் மீ ஒன்லி டல்ஹவுசி, வாட்மேன் பிரபுன்ற அப்படின்வோம். அந்த சிப்பாய் புரட்சி நடக்கிற பொழுது இவங்க கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லாட்டி அன்றைக்கே ஆட்சி தொத்திட்டு இருப்பாங்க. பாவம் அதில் பகதூர் ஷா தலைமை ஏற்று கொண்டு போய் ராஜ்ல அவர் தூக்கில் போட்டாங்க, கடைசி முகலாய மன்னர். அப்போ அதில் வந்து என்ன தப்பு நடந்துச்சுன்னு உடனே அவங்க இது பண்ணுறாங்க, உடனடியாக உளவுத்துறை இதை அமைக்கிறாங்க. அதுதான் பிற்காலத்தில் ஐபியாகவும் உளவுத்துறையாகவும் சிபிசிஐடிலாம் சொல்கிறோம்னா அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அது மாதிரி மாறுச்சு அப்படின்னு எழுதிட்டு வர்றாரு. ஒரு நாட்டுக்கு உளவுன்றது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. உளவும் முக்கியம், உளவும் முக்கியம். கரெக்டா? உளவு இல்லைன்னா போஜனம் இல்லை, உளவு இல்லைன்னா வாழ்க்கைக்கு தான். இந்த விவகாரத்தில் உளவுத்துறை ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒவ்வொரு இது, அப்போ இந்த கவர்மெண்ட்டு முடிஞ்சு நம்ம கவர்மெண்ட் வந்தோன்னா நம்ம கவர்மெண்ட் ஐபி, அப்புறம் RAW, அப்புறம் ஸ்டேட் வைஸாக இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்படிலாம் உருவாக்கி இந்த உளவுத்துறையை நமது முதல்வர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவர் முதல்ல எம்ஜிஆர்கிட்ட தான் வர்றாரு. அண்ணா கலைஞர்கிட்டலாம் வரல, எம்ஜிஆர் 77லேருந்து வர்றாரு. எம்ஜிஆர் மாதிரி சிறப்பாக உளவுத்துறையை பயன்படுத்தியவர்கள் யாருமே கிடையாது. உண்மைதான். அவரையே உளவு பார்க்க சொல்லுவார். இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுமா? ஏப்பா நீ என்னையே உளவு பார்த்து என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்ற அளவுக்கு. அதாவது எந்த அமைச்சர்கள் யார், இது வெளி எதிர்கட்சியினர் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உளவுத்துறை ரிப்போர்ட்டு வேணும், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி கவனம் செலுத்தி பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் அவர் பத்திரிகையாளர்களை பார்ப்பார், மற்றவங்கள பார்ப்பார், எல்லாம் டெய்லி மக்களை பார்ப்பார், இந்த மாதிரி தகவல் வரும். அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கார். அடுத்து கலைஞர், நம்ம பல தடவை பேசியிருக்கோம், அதே தான் அவரும் எழுதியிருக்கார். அவர் உளவுத்துறையை அதிகாரிகளை எப்படி பயன்படுத்துவார், கட்சிக்காரங்கிட்ட வந்து எப்படிலாம் தகவல் வாங்குவார், பத்திரிகை முதலாளிகள் பத்திரிகை ஆசிரியர்கள் இவர்கள்ட்ட எப்படி வாங்குவார், பத்திரிகையாளர்கள் அவர்கள்ட்ட எப்படி டீட்டெயில் வாங்குவார், இந்த மாதிரி பல வகைகள்லேருந்து அவர் டீட்டெயில் வாங்குவார் எப்படி பண்ணணுன்னு. அவர்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா பல தடவை நான் பேசியிருக்கேன், அதே தான் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. உளவுத்துறையை அப்படி கையாண்டாங்க, எந்த அதிகாரியை போட்டால் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்து போட்டு பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல, ஒருத்தர் முறைச்சிட்டு போயிருப்பார், அது முறைச்சிக்கிட்டுனா அவர் முறைக்கல, அவர் பணியை செஞ்சார். ஒரு இதுக்கு சம்மன் கொடுக்க வந்து ஒரு யார்கிட்ட கொடுக்குறீங்க தெரியுமா சம்மன்னு? யார்? இவங்க தானே, எதிர்கட்சி தலைவர் தானே. என் படமே நான் செய்கிறேன், அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், ஒட்டிட்டு போவேன் பார்த்துங்கன்னு ஒட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாறதுக்கு முன்னாடி அவர் டெப்டேஷனில் போயிடுவார். ஆட்சி மாறணுன்னு முதலமைச்சர் ஆகிடுவாங்க, அவர் டெப்டேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பார். வந்தபோது எல்லாரும் பயப்படுவாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ, இன்னும் இவங்க டிஜிபியே பயப்படுவாங்க. நீங்கள் எதுக்கும், ஏன்னா டிஜிபி தான் போஸ்டிங் போடணும் உங்களுக்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் டிஐஜியாக போடுறேன், சரக டிஐஜியாக, இல்லாட்டி ஒரு எங்கேயா இணையானே ஏதோ ஒன்று. அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா லத்திகா சரண் நினைக்கிறேன், நீங்கள் சிஎம்மை பார்த்துருங்க. அது சரின்னு ஒரு போய் சிஎம் பார்க்குறாரு, இவர் நினச்சிட்டு போகிறாரு, இவர் நேர்மையான ஆளுன்றதுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே போட்டாலும் வேலை செய்ய போகிறாரு. நேர்மை இல்லாதவன், இந்த அதிகாரத்தை விரும்புகிறவன் தான் அப்படியே அனலிட்ட புழுவாய் துடிப்பார்கள். அதனால் இவருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. போனோன்னா அவங்க உட்காருங்க, எப்போ டெப்டேஷன் முடிச்சு வந்தீங்க, ரைட் டக்குன்னு இன்டர்காம் எடுத்து இன்ட்டு கொடுங்க, டிஜிக்காக இருக்கும், அவரை வந்து இன்ட்டு டிஐஜியாக போடுங்க.
இல்லை அது வேக்கண்ட் அப்படியா, அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி போட்டுருங்க டக்குன்னு. இவர் நினச்சி வந்தது பழி வாங்குவாங்க அது. ஆனால் அவருக்கு அதுக்கு லாய்க்கான ஆள். என்ன நீ அவர் இது பண்ணானா அவருடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அதை நான் மதிக்கிறேன். அதான் ஜெயலலிதா. கடைசி வரைக்கும் அவர் நல்ல ஒரு இதில் தான் இருந்தார். இன்னொரு அதிகாரி அதே மாதிரி வச்சுருந்தாங்க. மேலே ஒரு அதிகாரி போட்டிருந்தாலும் இவரை ஒரு நாள் கான்வாயை நிறுத்திட்டு கீழே இருக்க ஐஜின்ட்டு வாங்க ஓடி போகிற அவர் கான்வாயில் இருக்கார். மேடம் ஏன் ரிப்போர்ட் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? மேடம் ப்ரோட்டோகால் டிஜிகிட்ட போயிட்டு தான் உங்கள்கிட்ட வரணும். நோ நீங்கள் தனியாக அனுப்புங்க. அங்கே போனால் ஃபில்டர் ஆகி வரும்னு தெரியும், நீ அனுப்பு. அந்த மாதிரி அது அதான் சொன்னேன். ஒரு அதிகாரி ஜனாதிபதி வராரு பவள விழாக்கு, வரும்போது கலைஞரை பார்த்துட்டு வராரு. இந்த தகவலை மறைச்சிடலாம். ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஏன் எனக்கு சொல்லன்னு வார்த்தை எடுத்துருவாங்க. சரி சொல்லிடலாம். அவர் சொன்னபடி பார்க்காம வந்தாருன்னா தப்பான தகவலை ஏன் கொடுத்தாரு வாட்டி முன்ன போனால் கடிக்கும், பின்ன போனால் உதைக்கும். இப்படி தான் அவங்க வச்சுருந்தாங்க. இதுதான் ஜெயலலிதா. அப்போ உளவுத்துறையை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் தான் அவர் எழுதுறது நான் பார்த்துட்டே வந்தேன். இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம், இவர் இதை பார்ப்போம் அப்படின்னு சூப்பராக எழுதியிருந்தார். அடுத்த 10 வருஷம் உளவுத்துறைக்கு தகுதி இல்லாத ஆட்களை, தனக்கு வேண்டியவர்களை தூக்கி போட்டாங்க. அதனால் அந்த உளவுத்துறையுடைய பணியே பின்னடைவாயிடுச்சு. அந்த அரசுக்கு வேண்டிய தகவல்கள் மற்ற விஷயம் கொடுக்குறதுன்றது பின்னடைவாக போச்சு அப்படின்றாரு. இதை லைட்டாக தொட்டுட்டு அடுத்து வெயிட்டாக வராரு. எந்த கவர்மெண்ட்டுக்கு? 21, 26க்கு உளவுத்துறையில் வேண்டிய ஆட்களை போட்டது மட்டும் இல்லை, தனியார் உளவு இவங்களுக்கே அமர்த்திக்கிட்டு அதை நம்பினாங்க அப்படின்றாரு. இந்த பெண்ணு ஸ்ட்ராட்டஜி டீமு அது இது. இதனால் இவர்கள் நினச்சிக்கிட்டாங்க அதுதான் பெஸ்ட்டுன்னு. ஆனால் உண்மை வேறு. உலகத்துக்கு அந்த பயிற்சி பெற்றவர்கள், அதுவும் ஸ்காட்லாண்டு ஆளுக்கு இணையான இவர்கள் உளவுத்துறையில் பயிற்சி கொடுத்தவர்களை தான் நாங்கள் அமர்த்துகிறோம். அவர்கள் தான் சிறப்பாக தேடி எடுத்து கொடுப்பாங்க. இன்னொன்று அவன் சொல்லுவான் கட்சிக்காரன், சார் அவர் ரொம்ப பண்ணுறாரு அதனால் நம்ம கட்சிக்கு என் கெட்ட பேர் வரும் அப்படின்னு அவன் தான் சொல்லுவான். இவங்களுடைய பெண்ணோ ஸ்ட்ராட்டஜி டீமோ அங்கே போனோன்னு, ஐயா பெண்ணுங்களா வாங்க, எங்கே ரூம் போடணும், ரைட்டு, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி டீமாக வாங்க ஐயா வாங்க, கவுண்டர் ஆகணும் சார், வேறு லெவல் சார், அவர் கட்சியை எங்கேயோ கொண்டு போயிடுவார் சார், இப்படி சொல்லி தான் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க கட்சியை. அந்த மாதிரி நம்புனாங்க. இது உளவுத்துறை பயன்படுத்துகிற விதம் இல்லை, இது தவறு. இன்றைய முதலமைச்சர் உளவுத்துறையை நன்றாக பயன்படுத்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாப்புல. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. உளவுத்துறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள்ல இதாக இருக்கும். ஈவன் செந்தில் பாலாஜி விஷயம், இந்த கர்நாடகா செந்தில் பாலாஜி, நீங்கள் நமக்கு அவரை கைது பண்ணக்கூடிய தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாரும் ஒன்று தான். ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் அமைச்சர்ன்ற முறையில் அவர் மேலே நமக்கு மரியாதை இருக்குது எல்லாம். ஆனாலும் ஒரு அரசு எப்படி பார்க்குன்ற, ஜெயலலிதா அரசு எப்படி பார்த்துருக்கோம். அங்கே மிஸ் ஆன உடனே தூக்கலைன்னா ஏன் தூக்கலை? இல்லைம்மா அந்த நட்சத்திர விடுதியில் தான் இருந்தார், அங்கே தான் இருப்பாருன்னு பார்த்தா வெறும் டோர் தான்மா இருக்குது, வேறு யாரையும் காணுமா அப்படின்னா, அப்படியா சூப்பராக ஒர்க் பண்ணீங்க செக்ரட்டரி, அவரை ராமநாதபுரத்துக்கு ஒரு போஸ்டிங் போட்டு முடிஞ்சிச்சு. அப்போ அதை பயந்துட்டு அவர் இங்கே விசாரிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஐயா போகலாமா, என்ன போகலாமாவா, அவர் முன்னாடி அப்படியே வட்டமாக போய் பெரிய வட்டம் வரும், ராமநாதபுரம் போஸ்டிங். ஒரு ஆள் கவனிக்கணும் பேட்டா, நீ கவனிக்கலன்னா அவருக்கு வட்டமாக போகும் வேறு ஜோனுக்கு எங்கேயாவது. ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஐயா, அந்த இது நடக்கும், அங்கே முன்ஜாமீன்றதுன்னா அங்கே கைதுன்னு வரும். இப்போது எங்கள் வீட்டு பிள்ளை அந்த எம்ஜிஆர் இருப்பார்ல, சாப்பாடு கேட்பார், இந்த எம்ஜிஆர் அடிச்சு பாட்டுக்கிட்டலாம் பாடி முடிச்சுட்டு வருவார். நானேட்டெல்லாம் பொண்ணு காலைல வச்சு வருவார். இவர் பேத்தி தின்றவர் இந்த எம்ஜிஆர். யாருங்க 2 முட்டை தோசை போடு அப்படின்வார். என்னதே முட்டை தோசையா? அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பார் அந்த வேலைக்காரமாவை. இதுக்கு முட்டை தோசை கேட்குதா அப்படி இப்படின்னு அவர் எம்ஜிஆர் பிடிச்சி இந்த டவலை பிடிச்சி 2 இழுக்கி யாருங்க இவருக்கு அப்போ தான் தெரியும், ஐயோ இவ்வளோ நாளாக அது பூனையாக இருந்தது இப்போ புளி ஆகிடுச்சுன்னு. அப்புறம் கொண்டு வருங்க நடிட்டு வருவோம். அந்த மாதிரி இப்போ அந்த அதிகாரி அந்த சமையல்கார மாதிரி போனார், என்ன நம்மள என்ன கேட்க போகிறாங்க, கேட்டு சார் உச்சநீதிமன்றம் அது நீங்கள் உங்கள் சட்டக்குழு வச்சு நல்லா வெயிட்டாக பார்த்துங்க சார், விட்றாதீங்க சார், அங்கே போகிறாருங்களா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தால் அதனால் இவர்கள் சட்டத்துறையும் சரி, இந்த 151 இடங்கள் போச்சுனீங்களே, அதில் ஒரு நல்ல டீம் போட்டு நல்லா ஒரு வாதாடி இருக்கணும். அதில் ஏதோ ஒரு வகையில் மிஸ் பண்ணிட்டாங்க.
இந்த 42 பேர் அந்த பணி கொடுத்தது அந்த பணி கொடுத்தாரு. கரூர் விவகாரம். அதுலேயும் ஒரு சரியான வாதம் இல்லை. அந்த நீதிபதி நல்லா செஞ்சிருக்காரு. டைம் இருக்காது, பேச முடியாது. அவ்வளோ ஒரு தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு. சிவி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜிக்கு 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தது, 3ஆவதாக தீர்ப்பு கொடுத்தாரு. வச்சு செஞ்சு விட்டார். பிஎம்எல் ஆக்ட்னா என்ன, ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அவங்க ஒய்ஃபே அங்கே போய் பார்க்குறாங்க. இது என்ன ஏபிஎஸ் கார்பஸ்? இங்கே ஏபிஎஸ் கார்பஸ் போடுறீங்க, அங்கே ஜாமீன் கேட்குறீங்க, முரணா இல்லை? அப்புறம் இங்கே ஜாமீனை வாபஸ் வாங்கிட்டு அங்கே போய் ஜாமீன் கேட்குறீங்க சுப்ரீம் கோர்ட்டில், இன்னும் முரணா இல்லை? பிஎம்எல் ஆக்ட்னா என்ன, சாதாரண குற்றம் செய்கிறவனை கூட விட்டுடலாம். இது வந்து நல்ல வசதி இருக்கிறவன் மேலும் வசதியை பெருப்பி வாழ்வதற்கு இன்டெலெக்சுவலாக பண்ணுற ஒரு குற்றம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த பிஎம்எல் ஆக்டுக்கு. எப்படி ஜாமீன் கொடுப்பாங்க? போட்டு அந்த வச்சு செஞ்சு விட்ருப்பார். அவர் தான் இந்த வழக்கை விசாரிச்சது, இந்த கார்த்திகேயன். அவர் தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு. 41 பேர் இருக்குது. ஏன் கொடுக்கக்கூடாது? நீங்கள் எவ்வளோ தப்பு அப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த அதிகாரிகள் சொல்லிருக்கணுமா வேணாவா? ஐயா இது போனால் இது வந்து கோர்ட்டில் எங்கேயுமே நிற்காது, சிக்கலாகிடும், நம்ம அப்படி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவரே அதில் சொல்கிறாரு, நல்லா தொழில் பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது தனியார் கம்பெனிகள் இல்லை, கவர்மெண்ட்டே தொழில் பயிற்சி இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. 2வது, இவர்கள் வேறு சில இதை காமிச்சிருக்காங்க. ரொம்ப வறுமையில் லீலாவதி கவுன்சிலர் மதுரையில் வெட்டி கொல்லப்பட்டாங்க, அந்த பொண்ணுக்கு அரசு வேலை கொடுத்ததெல்லாம் காமிச்சிருக்காரு. அதை எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? அந்த கவுன்சிலருடைய பொண்ணு அவ்வளோ வறுமையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் வந்து இது எப்படிங்க சேர்ப்பீங்க? 20 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 10 லட்ச ரூபா அரசு கொடுத்துருக்குது. இது எப்படி நீங்கள் அவங்க வறுமையில் இருக்காங்கன்னு நீங்கள் கொண்டு வந்து அந்த அடிப்படைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் இராணுவ வீரர்கள் கொடுத்ததெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இராணுவ வீரர்களுடைய தியாகம் தனிங்க, அதை நீங்கள் எதுலேயுமே ஒப்பிட முடியாது. நீங்கள் அதை எப்படி இதில் கொண்டு வந்து சேர்ப்பீங்க? மாதிரி ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. அப்போ அங்கேயே தப்பாக வழிகாட்டினது யார்? இதே அதிகாரிகள் தானே. அவரே வந்து விருப்பப்பட்டு நம்ம 41 பேருக்கு செய்யணும்னா, ஐயா நீங்கள் செய்யுங்க, விருப்பப்படுங்க, நல்ல விஷயம். ஆனால் அதை இப்படி செய்யுங்க, அரசு வேலையாக நீங்கள் கொடுக்க முடியாது, சிக்கல் ஐயா சொல்லி பண்ணியிருக்கணும்ல. அடுத்து இந்த மேகதாது அணை விவகாரம், கர்நாடகா இப்போதைக்கு வர வேணாம் அப்படின்ட்டு சிவகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. சுற்றி இருக்கவங்களாம் வேணாம் வேணான்னாங்க, அவரே வேணான்ட்டாரு. அது சிவகுமார் அந்த வேலையை செய்வார். ஏன்னா நம்மளே இவர் போகணும்னு சொல்லியிருந்தோம், நல்ல முடிவு. ஏன்னா மேகதாட்டு அணை விவகாரம் பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்குது, கோர்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் 2 முதலமைச்சர் சந்திச்சா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இவர் போகிறதுக்கு முன்னாடி பல விமர்சனங்கள் வந்தது, இவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. சண்முகம்லாம் அவரை நேராக பார்த்து சொல்ல முடியாது, மேடை போட்டு பேசுவார். ஏன்னா கூட்டணி தலைவர். இப்படி தான் போன 5 வருஷம் சண்முகம் இருந்தார் போல் இல்லை? சரி, அது அவங்க அரசியல். அப்போது இந்த விவகாரம் பலரும் கண்டித்து பேசிகிட்டு இருக்காரு. இதில் இவர் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறாரு, போகிறாரு, அங்கேயே ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் டிகேஎஸ் ஒத்துக்கிட்டாருன்னா, ராகுல் ப்ரெஷரு ஒத்துக்கிட்டார். ஆனால் டிகேஎஸ்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டே இருந்திருக்கும், டபுள் மைண்டட். ஆமாம், ஏன்னா அவன் பெரிய அரசியல்வாதி, சாதாரண அரசியல்வாதி இல்லை, பிஜேபி கூப்பிட்டே போகாத ஆள் பார்த்துக்குங்க. அப்போ டிகேஎஸ்குள்ளே நம்ம ஜெயிக்கணும், விஜயை கூப்பிட்ருக்கோம், ராகுல் சொல்லிட்டாரு, இது என்ன பண்ணலாம் ஓடிட்டு. இதுக்கு நடுவில் இவங்க இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது உங்களுக்கு 4.5 டிஎம்சி தண்ணியை திறந்து விடணுன்னு காவேரி மேலாண்மை ஆணையம் 15 நாளைக்கு திறந்து விடுங்க. அப்போ இவர் அதை எதிர்த்து போகிறார். அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், கோர்ட்டில் இருக்குது இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி வரலாம்னு நினச்சோம். ஆனால் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு குறைந்தபட்சம் 4.5 டிஎம்சி தண்ணி டெய்லியும் 3000 சில்லற கண்ணாடி போல், 3500 கண்ணாடி. இதுக்கே ஒத்துக்க மாட்டேன் எதிர்த்து போகிறேன்னா, உங்ககிட்ட எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்குது, அதனால் நாங்கள் வந்து வரதுக்கு தயாராக இல்லை, கோர்ட்லேயே பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கணும். நேற்று நம்ம முதல்வர் சொல்லியிருக்கணும். இவருக்குள்ள என்ன ஓடுதுன்னா, விஜய் வந்தால், விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார்னா பிஜேபி கையில் எடுத்துக்கும். இங்கே பாரு, மேகதாட்டுன்னு ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கொலாவுறாரு. அதனால் அது என்ன ஒன்று, அந்த பல்பு எரிஞ்சிருக்கும் பெருசாக நைஸாக. இங்கே எந்த சூழல் இல்லை, வராது. என்னையா சூழல் இல்லை? அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன போராட்டம் நடக்குது? பிஜேபி போராட்டம் பண்ணுறாங்க. பிஜேபி எங்கே பண்ணுது? ஆமாம் சார், எடியூரப்பா தலைமையில் போராட்டம் நடந்தது இன்னைக்கு. அதான் என்ன போராட்டம்? சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற மாதிரி போராட்டமா? தமிழ்நாட்டுக்கு வந்து நீர் தர அவ்வளோதானே. அதில் என்ன ஒரு முதலமைச்சர் வரதில்ல, பெரிய சட்டம் ஒழுங்கு பாதிக்குது, என்ன அவர் எதாவது பண்ண போகிறாங்களா? மெசேல் வச்சு அடிக்க போகிறாங்களா? என்ன ஒரு காரணம் அவருக்கு? அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் காவிரி பிரச்சனையில் முன்ன ஒரு தடவை பஸ்ஸெல்லாம் கொளுத்துனாங்க, பெரிய கலாட்டாச்சு, அவருக்கா? ஆமாம்.
இங்கே கேபிஎன் பஸ்ஸு ஒரு 60-70 பஸ்ஸு அப்படியே நின்ன இடத்துலேருந்தே கொளுத்தி விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம். வீரப்பன் இவர் ராஜ்குமார் கடத்தினப்போ கலாட்டால் நடந்தது. அந்த மாதிரி இப்போ இருக்குது. ஒரு முதல்வரை வர சொல்கிறீங்க, அவரும் இங்கேருந்து 3 அமைச்சர்கள் தலைமையில் குழுவோடு வரது ரெடியாக இருக்கார். 12 பேர் கொண்ட குழு. நீங்கள் உட்காந்து சூழல் சரியில்லைன்றீங்க. என்ன ஒரு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழல் சரினா நீ எதுக்கு முதலமைச்சர் ஆகிற? எதுக்கு நீ முதலமைச்சர் ஆகிற? நோக்கம் அது இல்லை. இதை பாஜக கையில் எடுத்து கோடி கொலாவுறாருன்னா ஓட்டு போயிடும். குறுகிய அரசியல். அப்புறம் எது கூப்பிட்டேன்? நானா கூப்பிட்டேன்? ராகுல் சொன்னார், அதுக்காக கூப்பிட்ற மாதிரி நடிச்சேன். இப்போது நான் மாற்றிக்கிறேன். நம்புனது ஓன் தப்பு. அதான் இவர் நேற்றே ஒரு இது விட்டுருந்தாருன்னா இது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பின்னடைவு மாதிரி தான். பார்த்துக்குவோம் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது ஒன்று. இதுலேயும் அந்த இதுதான் சொல்லுவேன், அதிகாரிகள் மற்றவர்கள் தான் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சட்ட ரீதியாக பல விஷயங்கள் கொண்டு போகிறது. நீங்கள் அனைத்து கட்சி கூட்ட தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறீங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டியது என்ன? வாங்க பாடலாம், எல்லாம் முந்திரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா, ரைட்டு சொல்லு, ரைட் போ, முடிஞ்சிச்சு. ஏப்பா அந்த தீர்மானத்தை பிரிண்ட் எடு, நீங்கள் ஏப்பா குஷியானந்து அதை வச்சுனா இவர் மற்ற கட்சிக்காரெல்லாம் கூட்டுங்க, டெல்லிக்கு போங்க, ஜல்சக்தி மினிஸ்டர் போய் பார்த்துட்டு கொடுத்துட்டு வாங்க. வேலை முடிஞ்சதில்ல. எதாவது பேச முடியுமா? இதை யார் சொல்லணும்? இது என்ன படிச்சுக்கிட்டா வந்திருக்கார் விஜய்? இல்லை ஒரு 10 வருஷமாக அரசியலில் இருக்காரா? அப்போ விஜய்க்கு சார் இதெல்லாம் சிம்பிள் ஒர்க்கு சார், அதிகாரிகள் வேலை முடிஞ்சிடும் சார், இதை பண்ணுங்கள் சார், அதை பண்ணுங்கள் சார், வேலை முடிஞ்சிடும். பண்ணுமா இல்லையா? தெரிதா எப்படி முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு? இதான் மேட்ரு. கிராஃப் அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துட்டே இருக்கே சார். கிராஃப்லாம் கீழே இறங்கல. இது உங்கள் பிரச்சாரம் மூலிமா உங்கள் மைண்டில் ஒரு இதை செட் பண்ணுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்ற. அதனால் இந்த விவகாரத்தில் இவங்க சரியான ஆலோசனை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட அவமானப்படுத்தினார். பார்த்தியா நாங்கள் சொன்னோம் கேட்டியான்னு குதிப்பாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கேரளா கவர்மெண்ட் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாலாம் இல்லைங்க, போன கவர்மெண்ட்லேயே ஓகே சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்லேயே. அதை இப்போ என்ன சொல்லியிருக்காரு இவர்? போன கவர்மெண்ட்லேயே ஓகே சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்தது அவங்க எதுலையுமே இல்லையா? நவோதயா பள்ளி இருக்க கேரளாவில் இல்லை, அதாவது இன்னும் நீட்டு அங்கே சாதாரணமாக இருக்கு. இன்னும் அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு இதில் அவங்களும் இருந்தாங்களா? இப்போ தமிழ்நாடு இருக்கு, அவங்க அக்செப்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆட்சி மாறிச்சு, இப்போ இவரும் அக்செப்ட் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடியறதுக்கு அவ்வளோதான். அப்போ இங்கே இந்த மாதிரி அறிவிப்புகள் சண்முகனா சொல்லுவார், இங்கே வந்தால் மாணிக் தாக்கூர்னா சொல்லுவார். இதுதான் இவங்களுடைய குறுகிய அரசியல். இங்கே நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம அதிகாரிகள் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இங்கே பிஎம்சி ஸ்கூலில் ஏங்க லேப்டாப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படிங்க அமல்படுத்துவீங்க? இந்த மாதிரி நிதி வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். பிஎம்சி ஸ்கூலு வரவேற்க வேண்டிய விஷயம். அப்போ கேரளா அவ்வளோ எதிர்ப்பாளர்ல பிஜேபிக்கு. அங்கே 2 கட்சியுமே பிஜேபி எதிர்ப்பு கட்சி. அவங்க மத்திய அரசு திட்டம், நமக்கு வேண்டிய திட்டம், இன்னும் 2-3 சேர்த்து கொடுப்பா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்க மாநிலத்துக்கு. இங்கே இருக்கிறது தான் தரித்திரம் பிடிச்சதுங்க. அது வேணாம், இது வேணாம், இதுன்னா மாநில உரிமை, அந்த உரிமைன்னு. அங்கே நவோதயா இருக்குது, எல்லாமே இருக்குது. நீட்டுன்னா ஃபேர் நீட்டு தானே போராடினாங்க. அதுதானே இது. எங்கேயோ எந்த மாநிலமாவது நீட்டு வேணாம் நான் சொல்லுது. இங்கே உட்காந்து கும்பல் தான். இந்த கும்பல் அப்படியே இந்த நோய் கிருமி மாதிரி சட்டையில் டீ கரை பட்டுச்சுன்னா அப்படியே பரவிடுமே, அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த இது வந்துச்சு நோய். அதிமுகவுக்கு பரவிச்சு, தாவேகாவுக்கு பரவிச்சு, யாருமே நீட்டு வேணாம் அப்படின்னு. இன்னும் அது என்ன விஷயம்னா, மற்ற ஸ்டேட்டை விட இங்கே தான் அதிகமாக மெடிக்கல் காலேஜ் இவங்க அரசியல்வாதிகள் நடத்துகிறாங்க. மற்ற ஸ்டேட்டில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. இருக்கிறதுலே அதிக தேர்தல் செலவு எந்த ஸ்டேட்டு? அதிக தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. அகிலேஷ் யாதவே மிரண்டாராம் ஒரு தடவை. ஐயோ இவ்வளோ காசுன்னு தான் நான் ஒரு தொகுதிக்கு அந்த இடைத்தேர்தல் இவ்வளோ காசுன்னு தான் எங்கள் ஸ்டேட்லேயே நாங்கள் எலெக்ஷன் நடத்திடுவோமே அப்படின்னா. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் உருவாக்குன அந்த ஆட்களில் ஒருத்தர் தான் நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். சரி சார், இப்போது 3.70 லட்சம் குடும்பங்களுக்கு மின் கட்டணம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படின்ட்டு இதை தாவேகா அரசே ஒப்புக்கொள்ளுச்சு இந்த தவறை அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதற்கு சிடிஆர் அவர்களுடைய பதில் அதாவது மாறி மாறி முன்னாடி ஆண்டவர் தானே இவர் ஜே ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு கேட்டாருன்னா சொல்ல போகிறாங்க. இல்லை மின்துறை அதிகாரி யாரை கூப்பிட்டு கேட்டாலும் என்ன காரணம், இல்லை மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கேட்டால் சொல்ல போகிறாங்க. குறுகிய புத்தி.
இதில் வாட்ஸ்அப் தகவல்களை தான் நம்புறது. ஏன்னா இவர் இல்லைங்க, இவரை நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. யாரை? ஸ்டாலின் அவரை சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. அவர் எழுதி கொடுக்குறவங்க சொல்கிறேன். அவர் பாவம் அதை அப்படியே எழுதிட்டியா? கரெக்டாக இருக்குதா? இருக்குது. போட்டுரு. மானே தேனே பொன் மானையெல்லாம் போட்டிருக்கியா? போட்டுரு. ரைட் போட்டுரு. அப்படி தான். அதனால் இவங்கெல்லாம் வாட்ஸ்அப் தகவல். இன்றைக்கி கூட அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் ஏப்ரல் மேலே அதிகமாக மின்கட்டணம் வரும். இன்னும் கடுமையான வெயில், சம்மர் டைமு, ஸ்கூல் லீவு, எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, அது இதுன்னு நடக்கும். அப்போ அந்த வெயில் இந்த மின்கட்டணம் அதிகமாக வரும். போன வருஷம் இதே ஜூன் மாதம் 11.5 லட்சம் பேருக்கு இது மாதிரி மின்கட்டணம் அதிகமாக வந்திருக்கு. இந்த வருஷம் 9 லட்சம் பேருக்கு அந்த மாதிரி மின்கட்டணம் வந்திருக்கு. அப்போது 2.5 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் இந்த தடவை வந்திருக்கு அப்படின்றாரு. போன வருஷம் கூடுதலாக வந்துச்சுல்ல, ஒரு 8,000 ரூபா வந்துடுது வச்சுக்கோங்க. இவங்க வருஷம் டேரிஃப் ஏற்றுனாங்க தெரியும்ல. டேரிஃப்னா ஏற்றுறதுனா ஸ்லாபும் ஏறும். போன வருஷம் நீங்கள் 1000 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 யூனிட்டுக்கு 1000வது யூனிட் நீங்கள் தொடர்றீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபானா 8,000 ரூபா வரும். அதே இவங்க டேரிஃப் ஏற்றிட்டாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபான்னு வச்சுக்கிங்க. இந்த வருஷம் 11,000 ரூபா வரும். இந்த சைக்கிளில் அதே 1000 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். போன தடவை கூட 8,000 ரூபா தான் வந்துச்சு ஜூன் மாதத்தில். இப்போ என்ன 11,000னா இதுதான் கதை. அப்போது இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று இந்த இதெல்லாம் வரும். இதில் இவர்களே அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களே 3 லட்சம் இதை நாங்களே எடுத்து செக் பண்ணுறோம், ரீசெக் பண்ணுறோம், ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன்றாரு. 3 லட்சம் புகார்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, ஏ அமைச்சர் நில்லையா சும்மா, நான் எங்கள் பத்திரிகையாளர், எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா, 3 லட்சம் பேர் புகார் கொடுத்துக்கிறாங்கன்றேன் அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா கத்தினுக்குது. அப்போது என்ன பிரச்சனைனா, ஒருத்தரை என்னன்னு சொல்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அவர் க்ளீனாக சொல்கிறாரு. வேங்க போன இதுலேயும் பாருங்கள், இதே மாதிரி வந்திருக்கும். போன தடவை கூடயே வந்திருக்கு. இந்த தடவை ஒரு 2 லட்சம் பேர் கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ நாங்கள் இது கூட வந்துருக்கு, குறைய நாங்கள் பணம் திருப்பி தரோம், அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. 3 லட்சம் பேர் புகார் வந்திருக்குது, நாங்கள் மறுபடியும் கணக்கெடு சொல்லலை. புகார் வந்திருக்குது, ஆனால் 3 லட்சம்லாம் கிடையாது. நாங்கள் இதை ஒரு ரேண்டமாக ஒரு 3 லட்சம் இதை நாங்கள் செக் பண்ணுறோம். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று அந்த 3 லட்சம் புகார்னு யாராவது வாட்ஸ்அப்பில் போட்டதை கொண்டு அவர் அறிக்கை விட்டுருந்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது? அந்த அறிக்கையை தான் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு அப்படி கற்றுது பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அந்த சேனல்லேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நிலவரம். அப்போது இதுலேயும் முட்டு சேர்ந்து கூட்டு போகிற அதிகாரிகள் என்னங்க பண்ணோம்? மின்வாரியம் சார்பில் ஒரு விளக்க அறிக்கை அனுப்பணுமா வேணாமாங்க? அனுப்பணும். இவருக்கு எங்கெங்க போச்சு? இவர் ஒரு விளக்க அறிக்கை கொடுக்கணுமா வேணாவா? வெறும் பேட்டி கொடுத்தீங்கன்னா, பேட்டியில் தான் 4 கத்துறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பேட்டி எத்தனை பேருங்க பார்த்துனுக்குறான்? விளக்க அறிக்கைன்னா டிவியில் ஏதாவது போடுவோம். இல்லாட்டி இதை அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ பேசி வெளியிடுங்க. ஏதாவது பண்ணி இதை கொண்டு வரணுமா வேணாவா? சவுகார்பேட்டையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆய்வு நடத்தின அந்த விவகாரம், 3 பேர் ஐடி கார்டெலாம் கேட்டிருக்காங்க, 2 பேர் கொடுக்கல. அவங்க அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆய்வுன்ற பேரில் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஏரியாவை சுற்றி இந்த கடையடைப்பு அப்படின்லாம் இன்றைக்கி போராட்டம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அந்த விஷயத்தில் என்ன நடக்குது? ஏன் இந்த இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம்? ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு பவர் இருக்குது ஆய்வு பண்ணுறதுக்கு. ஆமாம், நீங்கள் இன்கம் டேக்ஸ் கூட என்ன ஆய்வு பண்ணி பிடிச்சாலும் அதுக்கு கணக்கு கேட்பாங்க, இல்லாட்டி ஃபைன் தான் போடுவாங்க. அந்த ஃபைனையே நீங்கள் ஒரு ரீகால் கொடுத்து பேசி கீசி குறைச்சி கட்டிட்டு நீங்கள் வரலாம் வேலையை பார்க்க போயிடலாம். ஆனால் ஜிஎஸ்டியில் ஏமாத்துனீங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து உங்களை கைதே பண்ணலாம். அந்த அதிகாரம் ஜிஎஸ்டி அதிகாரிகளும் உண்டு. நீங்கள் தங்கம் வெள்ளி இதெல்லாம் அதிகம் புழங்குற இது சென்னையில் பார்த்தீங்கன்னா யானைக்கவனி. அப்போ இயற்கையாகவே அங்கே இப்போ தங்கம் விலை ஏறிட்டு போகுது. இதாவது 5% தங்க நகைகளுக்கு வரி இல்லை, ஜிஎஸ்டி. அப்போ வெளியிலேருந்து பணமாக கேஷாக கைமாறி இந்த தங்கங்கள் கைமாறுறது இதெல்லாம் ஆய்வு பண்ணுறது வேலை யாருக்கு? ஜிஎஸ்டி அதிகாரிகள் தானே. அப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, ஜிஎஸ்டியோடு இது பண்ணிங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கூட சிலது எடுக்கலாம். ஜிஎஸ்டி வரி கட்டிட்டு வாங்குறீங்கன்றது தான் நீங்கள் இப்போ கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே. அதுதான் ஆன்லைனு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலேயே நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. ஆன்லைனில் பண்ணாமல் கேஷாக கொடுத்து வாங்க முடியாதுலாம் இருக்குது. ஆனால் அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இதில்
அது ஒரு தனி மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்டா இல்லையா? நிச்சயமா. அப்போ அதை செக் பண்ணுறது. இதில் நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா திடீர்னு வருவான், மிரட்டுவான். நான் யார் தெரியுமா? பத்திரிகையாளர், எஃப்எஸ்ஓ அதிகாரி. எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணுவான், அதுன்னுவான். ஐயா என்ன ஐயா, சரி 2 இட்லி ஸ்பெஷல் மசாலா அதெல்லாம் கட்டுன்னுவான். இல்லாட்டி ஏதாவது அமௌண்ட் வாங்கிப்போம். நம்ம மிரட்டுறவங்க இருக்கிறான். இல்லை அதிகாரி, எஃப்எஸ்ஓ அதிகாரின்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர்னு சொல்லி மிரட்டி ஹோட்டலில் சாப்பிட்றலாம் இருக்கிறான். கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸரை 10 பேரை கூட்டு போய் சாப்பிட்றதுலாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அந்த வியாபாரிகள் கொஞ்சம் எதுக்கு வம்புன்ட்டு போவாங்க. அப்போ ஜிஎஸ்டியோட தொழில் பண்ணுற அங்கே யானைக்கவுனி வியாபாரிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் நடக்கிற வியாபாரம்னா நீங்கள் ரிச்சி ஷீட்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரீட்டைலு அது இது எதுக்குமே பில்லு இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் எதில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்போ அங்கே அவனா வருவான், ஜிஎஸ்டி அதிகாரின்னுவான், அவனுக்கு இவங்க கவனிச்சு அனுப்புவாங்க. சில பேர் இல்லாமையே வந்து இது பண்ணுவான். அந்த மாதிரி இங்கேயும் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். இது என்னமோ தெரில கிறகம். உண்மையான ஆஃபீஸர் வரும்போது மாட்டினானுங்க, கேட்டிருக்கானுங்க. அது ஏன் உனக்கு தரணும், காட்டணும், காட்டலாம், காமிக்கணும். நீங்கள் ஆய்வு பண்ண வரீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியுமா? ப்ரூஃப் காமிக்க ஏதாவது நடந்திருக்கும். அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரில. அதனால் அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரிய கடையடைப்பு போராட்டம் வர கிட்டத்தட்ட போயிடுச்சு. நீ என்ன அடிச்சு என்ன இருக்குது? ஜிஎஸ்டி அதிகாரிக்கு என்ன இருக்குது? முறையாக ஞானக்கவுனியே நீங்கள் ஐபிஎல் சூதாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் டைமில் களை கட்ட ஆரம்பிச்சிடும். கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 7000 இளைஞர்களுக்கு வந்து எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை என்ன? அதாவது ஒரு பிரபல தொலைக்காட்சி இந்த செய்தியை தமிழில் போட்டோம்னா அது பிரபலம் வைரல் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நான் ஏற்கனவே புரட்சியாளர்களுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னேன்ல, ஆமாம், தாடி வச்சிருக்காங்க. அது மாதிரி படித்த நாலேஜபிள் பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கணும், உங்களை மாதிரி இருக்கணும், பல்கா கண்ணாடி போட்டிருக்கணும், அப்புறம் கோட்டு சூட்டு மாட்டிருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீர்கள் என்றால் அப்படின்னு ஒரு மாதிரி தமிழை பேசணும். கண்ணாடி வந்து இந்த மாதிரி கண்ணாடிலாம் போடக்கூடாது, பெரிய கண்ணாடி, ஃப்ரேம் கண்ணாடி ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் அறிவாளி ஆடுவீங்க. அப்புறம் உங்கள் முன்னாடி ஒரு எல்இடி ஸ்க்ரீன் இருக்கணும். இருந்தால் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதில் உண்மைத்தன்மை தேடுறது இதெல்லாம் இல்லை. அந்த இதை நான் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா இது இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு. அதில் வழக்கமாக சொல்கிற உண்மைகள் இருக்குல்ல, எப்படி பரவுது எய்ட்ஸு பால் உறவு மூலிமா பரவுறத விட தற்காலத்தில் போதை ஊசிகள் மூலிமா அதிகமாக பரவுது. அப்புறம் டாட்டூ போடுறாங்கல்ல, ஆமாம், அது ஊசியை மாற்றாமல் டாட்டூ போடுவாங்க, அதனால எய்ட்ஸ் பரவுது. இதெல்லாம் இப்போ நவீன காலத்தில் பரவுது. இப்போ நீங்கள் எய்ட்ஸ் பேஷண்ட்டு, உங்களுக்கு நான் டாட்டூ போடுறேன், அந்த ஊசியை நான் அப்போ அது டாட்டூன்றது உள்ளே போயிட்டு வரதானே, ரத்தத்தோட கலக்கிறது தானே. இன்னொருத்தர் வராரு, எனக்கு காசுக்காக நான் வந்து அதே ஊசியை பயன்படுத்தி அவருக்கு பண்ணுறேன்னா முடிஞ்சிச்சு கதை. போதை ஊசி இப்போ தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சி தகவல் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதிக அளவில் மாணவர்கள் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இளம் மாணவர்கள் உட்பட. அதுக்கு முக்கிய காரணம் போதை ஊசி பயன்பாடுன்னு அதிக அளவில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. மா சுப்பிரமணியத்தோட பண்ணார்னு நினைக்காது ரிப்போர்ட்டு. அப்போ இது மாதிரி விஷயங்கள் அது ஓகே. இவர்கள் ஏதோ ஒரு இதை எடுத்து வச்சுக்கின்னு இவர் கோட்டு சூட்டு போட்டு நின்றுன்னு பேசினுக்கிறாரு. என்னடா அதுன்னு பார்த்தா அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட்டே அறிக்கை விட்டுட்டாங்க இது தப்பான விஷயம்னு. அப்போ அவர் வந்து அந்த கர்நாடகாவுடைய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் KSAPS அவங்க வந்து ஒரு அதிகாரப்பூர்வ பத்திரிகை குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்து தவறான புரிதலின் அடிப்படையில் 2004 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷமாக 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட 39,028 பேர் ஹெச்ஐவிக்கான ART சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு வருஷமாக சேரும்ல, 22 வருஷத்தில் 39,000 பேர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த புள்ளிவிவரத்தை அடிப்படையாக வைத்து ஊடகங்கள் 7,000 கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தவறாக புரிந்து கொண்டு செய்தி வெளியிட்டதாக இந்த சங்கம் தெரிவிச்சிருக்குது. அதே மாதிரி கட்டாய பரிசோதனை பண்ணுறான்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சட்டத்தில், அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையாது. ஹெச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் சட்டம் 2017 படி ஹெச்ஐவி பரிசோதனையை யாருக்கும் கட்டாயமாக்க முடியாது. கல்லூரிகளில் கட்டாய பரிசோதனை செய்யப்படுவதாக சொல்கிறான். அந்த மாதிரிலாம் கிடையாது. விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த இதெல்லாம் 8 மாத சிவப்பு நாடா விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் சுய பரிசோதனைக்கான QR கோடு முறையை
கியூஆர் கோடில் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஏதோ ஒரு இது இருக்குது, போதை ஊசி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விலை மாத்திட்ட போயிட்டு வந்துட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில், இல்லை ஒரு இந்த மாதிரி டாட்டூ போட்டதுனால வருது அப்படின்னா, ஐயோ நான் கூட டாட்டூ போட்டேன் அப்படின்னா சந்தேகம் வருதுன்னா, அது ஒரு கியூஆர் கோடு இருக்குது. அது பண்ணால் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம் HIV டெஸ்ட்டு. அப்போ விருப்பப்பட்டவர்கள் செக் பண்ணுறதுக்கான ஏற்பாடுங்க. ஊடகங்களில் வெளியான 7000 மாணவர்களுக்கான HIV தொற்று என்ற செய்தி அதிகாரப்பூர்வமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன செய்தினா, கர்நாடகாவில் HIV தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தவும் 8 மாத விழிப்புணர்வு பிரச்சாரன்றது சொல்லி மாணவர்களே பண்ணுறோம். கர்நாடகாவில் பொதுமக்கள் மற்றும் அந்த அந்த ஆபத்து எல்லைக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட அடையாளம் காணப்படாத HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 56,000 பேர் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு. 56,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கண்டுபிடிக்கப்படாமல் சுற்றினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எனவே பொதுமக்கள் தங்கள் HIV நிலையை தெரிந்து கொள்ளவும், ஆபத்து இருந்தால் HIV பரிசோதனை செய்து கொள்ளவும், HIV சுய ஆபத்து மதிப்பீட்டு QR கோடை அந்த ஸ்கேன் செஞ்சு சந்தேகம் பண்ணிக்கின்றாங்க. இதுக்கு ஒரு அடிஷ்னல் டைரக்டரி இவங்களாம் இது பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தகவல் போயிருக்குது. 2004 சொன்னல, இதை வச்சுக்கிட்டு 7000 பேர் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இதில் இன்னும் ஜோக் என்னென்னா, ஒருத்தர் வாட்ஸ்அப் தான் நான் பார்த்தேன். இந்த லிவிங் டுகெதர் வாழ்கிறாங்க, இந்த ஹோட்டலில் போனோன்னா ரூம் கொடுத்துட்றாங்க, அது இதுன்னு, அதாவது ஒரு முறை தவறிய இந்த உறவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இது எல்லாமே எய்ட்ஸு காரணன்ற மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாற்று பாலினத்தோட உறவு கொள்வது, இது எல்லாமே வரதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் வராமையே இருக்கும். பாதுகாப்பான உறவு முறைகள் சொல்கிறாங்க, அது பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எய்ட்ஸ் இல்லாத 2 பேர் உறவு கொண்டால் எய்ட்ஸ் வரப்போகிறதில்ல. யாருக்காவது எய்ட்ஸ் இருந்து இன்னொருத்தருக்கு எய்ட்ஸ் இன்னொருத்தர் உறவு கொண்டால் அவருக்கு எய்ட்ஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்களோட பண்ணாதான் அதோட பண்ணாதான்லாம் கிடையாது. எய்ட்ஸ் இருக்கிறவங்களே பாதுகாப்பான இவர் காண்டம் போட்டு உறவு பண்ணார்னா அவருக்கு எய்ட்ஸ் வராது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எய்ட்ஸ் இருக்கிற 2 பேர் சாதாரணமாக வாழலாம், அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாமே எய்ட்ஸ்னால அவனை ஒதுக்கி வைக்கணும். இன்னொன்று, எய்ட்ஸ் ஒரு உயிர்கொல்லி நோய் தான். ஆனால் எய்ட்ஸ் வந்தவர்கள் தகுந்த சிகிச்சையில் இருந்தால் எத்தனை வருஷம் வேணால் வாழலாம். அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற வேலையை அது பண்ணும். அதை குறையாமல் பார்த்துக்கிட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு நோய், இந்த இன்னர் ஆர்கன் டிசீஸ் அது இதுன்னு பெருசாகி விட்ரும். மற்றபடி ஒரு இது இல்லை. காச நோய் தான் அதோடைய பிரதான இதாக கொண்டு வரும் உங்கள் உடம்பு இது பண்ணு. அது நீங்கள் நான்லாம் பார்த்து அந்த இதுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த பேட்டி கொடுத்த அந்த தொண்டு நிறுவனம் தன்னாரம் ஒரு அம்மாலாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். 55 வயசுன்றாங்க. 35 வயசு இருக்கும்போது நான் பாலியல் தொழில் ஏதோ வந்துச்சு எனக்கு அப்படின்னா சாதாரணமாக இருக்காங்க. என்ன கேட்டினா, சிகிச்சையில் இருக்கேன், இந்த இதில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இதில் இது பண்ணுறேன், அவங்க பார்த்துக்கிறாங்க, நான் கரெக்டாக அதோடைய மருத்துவ இதெல்லாம் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, இப்போ வரைக்கும் நான் நார்மலாக தான் இருக்கேன்றாங்க. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு புள்ள இருக்கும், பிள்ளைகளோட வாழ்வாங்க, அதெல்லாம் இதுவே கிடையாது. ஆனால் எய்ட்ஸ் வந்தவங்க கர்ப்பமாகி அந்த குழந்தை பிறந்தா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கும் எய்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெரும்பாலும். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவாங்க. தவறான புரிதல். எய்ட்ஸ் இருக்கிறவங்க டீ குடித்தா அந்த இதை நம்ம பயன்படுத்த நமக்கு வந்துடும், கை குலுக்குனா வந்துடும், இந்த மாதிரி இது எல்லாமே தப்பான விஷயம். ரத்தம் ஏதாவது உங்களுக்கு இதாக ஆகிடுச்சுன்னா எய்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஊசியை சொல்கிறது. எதனால் அந்த சிரிஞ்சி முறை, அந்த பிளாஸ்டிக்கு யூஸ் வந்துடுறது கொண்டு வந்தாங்கன்னா இதுக்காக தான். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்கும், சுடுதண்ணி அதை போட்டு எடுப்பாங்க. அதிலேயே நீங்கள் அந்த சிரிஞ்சே கொஞ்சம் அதில் அந்த டைம் இருக்குல்ல, அது பண்ணாமல் பண்ணிட்டாங்கன்னா பரவத்துக்கு வாய்ப்புனால தான் இந்த இது கொண்டு வந்தாங்க, டிஸ்போசல் சிரிஞ்சி மெத்தடு. அந்த மெயினாக நீடில், சிரிஞ்சே இதுவும் நீடில் மெயினாக அப்படின்றது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் பாருங்கள், அதில் பல வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.